அவனை எழுப்புங்க அஜயா. பிரியாணி, தால்ச்சா, லெக் பீஸ், கேசரி, சிக்கன் 65 பீஸ்னா வாங்க. மோட்டா ஓரளவுக்கு சக்தி இருக்காது. எந்திரி போய் சாப்பாடு கொடுங்க. எந்திரி ஃபேன் நிறுத்தினா தான் எந்திரி. ஏன் அங்கே போ. உங்கவே இல்லைல்ல. மூஞ்ச கழிட்டு வருவான். பேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது வரேன். இல்ல பேக் பண்ணி முடிச்சிட்டு ரொம்ப நேரம் உட்கார்ந்து கட்டப்பைய படிச்சு வந்து கட்டப்பைய எடுத்துட்டேன். அதுக்காக அதை எடுத்துட்டு போ. இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒண்ணு ஒண்ணு. இவனுக்கு 2 உங்க ஓனருக்கு 2 அவ்வளவுதான். ஆதிக்கு ஒரு டிஃபன் பாக்ஸ் கொடு. அது வச்சுவோம். எங்க? போ வரேன். இதோட மூடி மட்டும் தெரியட்டும். இங்க வா. அதெல்லாம் மூடி எல்லாம் இந்த மூடி இருக்கு. காட்டுங்க தெரியுது. மாமி இதை கொடு. என்னடா இவங்க ஒரு வேலை செய்ய மாட்டாங்க. நம்ம அடுத்த வழியில கம்மி இத கூட அத கூடன்னு போய் வாங்கிட்டு வாங்க. வீடியோ எடுக்க நேரத்துக்கு ஒரு மூடியனாச்சும் வீடியோ எடுத்துட்டு வாங்கிட்டு வர வேண்டியதானே. 3 மணி ஆயிடுச்சு. சாப்பிட்ற டைம் போயிடும். அப்புறம் கொடுத்து வேஸ்ட்டு. எல்லாம் சும்மா சாப்பிடுவாங்க. எல்லாம் லேட்டாக தான் செய்யும். இதுக்காக வெயிட் பண்ணுவாங்க. எதுக்கு பெரிய பாட்டுக்கு போனீங்க அப்புறம்? யார் போனா? அம்மா கொடுக்க வாங்கிட்டு வாடா. ஆற வச்சே போடுவாங்க. ஆயுதாங்க இருக்கு எல்லாமே. சின்ன கவர் மாத்திரம் அது ஒண்ணு பெருசா. வா பேக் பண்ணு. நீ பண்ண நான் தூக்கத்துல சரி பண்ணியாச்சு. டைம் ஆச்சு. மத்தெல்லாம் பண்ணியாச்சுமா. இத மட்டும் போடு. பேக் பண்ணு. நான் பேக் பண்ண. நான் புதுசா உட்கார்ந்து போட்டுட்டு இருக்க முடியாது. நான் சொல்லல. உடுக்கிறதுக்கு வண்டி ஓட்டணும். எத்தனை பேர் நான்
வச்சு ஒரே இதை எடுத்துட்டு போறது. ஏய் நான் தூங்கி இருக்கேன் சும்மா இதாடா, இப்ப எதுக்கு எழுப்பு சொன்னா? ஓனருக்கு போய் போய் கொடுத்துட்டு வா. அவன் எப்படி கொடுப்பான்? எத்தனை இருக்கு? நான் ஒரே இதை கொண்டு போறது. ஏன்யா, ஒரு 5 நிமிஷம் ஒரு நாளைக்கு சீனி போட்டு இருக்கேன். இவ்வளவு நேரம் ஃபோன் பார்த்துட்டு இருந்தாங்க. டா, இங்க கொடுக்க ஆள் வேணாமா? அவன் எப்படி கொடுப்பான்? யார் போவா? எனக்கு எங்க முன்னாடி சொன்னீங்களா? நானே தூங்கி இப்பதான் எந்திரிக்கிறேன். அதெல்லாம் எந்த வேலையும் இல்லைன்னா நான் படுத்து கிடந்தேம்மா. நானே தலைவலிக்குன்னு படுத்து கிடந்தா இப்போ சாப்பாடு அது என்ன இவ்வளவு நேரம் ஃபோன் பார்த்தா இப்ப அப்பா, தலைவலிக்குது. இதை முடிச்சுட்டு வந்து தூங்குடா. நீ என்ன காலம் நேரம் போயிட்டு வா போ. அதான் மூச்சு. இப்ப எதுக்கு எழுச்ச? நீங்க தானே எழுப்பி விட்டீங்க. அவன் தான் நீங்க போறேன்னு தான் எழுப்பி விட்டேன். நான் என்ன நான் பண்ணேன்? எங்க போறேன்னு சொன்னேன். கேளுங்க. வளவளன்னு பேசாத, ஒரு 5 ஆமா நிமிஷம். என்னால போக முடியாம நானே மண்டை வலியில இருக்கு. சும்மா இருமா. சரி, மம்மியை கூட்டி போயா? மம்மியை கூட்டு போறேன். நானே தூங்கி எது அம்மா அம்மா சரியாகுமா? நான் படம் பார்த்துட்டு தான் சரிங்களா? அது ஏறிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு அதில் செட் ஆகாது. நீனா ஒரு ஆள் வண்டி ஓட்டலாம், ஒரு ஆள் போய் டக்குன்னு கொடுக்கலாம். ஒரு ட்ரெயில வச்சு பின்னாடி எடுத்து கொண்டு போகுது. என்னன்னு தெரியுது. அது என்ன பார்க்க முடியாது. இந்த வாரம் இங்க எடுத்துட்டு வரேன். போறேன் முன்னாடி சொல்றேன். ஏன்டா முன்னாடியே சொல்லுமா இல்லையா? முன்னாடியே ஒண்ணுமே சொல்லவே கிடையாது. நீ அவனுக்கு ஏத்த மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டு ஆடிட்டு இருங்க. ஏன்டா முன்னாடியே சொன்னது தான் அவன் பாட்டுக்கு நீ ரோபுக்கு சாப்பாடு பண்ணணும்னு தெரியாதா? நீ பேசாம பாரு. நான் உன்னை கேட்பேன் அப்புறம். சரி உங்க அம்மாட்ட சரி நீ தான் என்ன அவனுக்கு கலப்பணும். என்னமோ கேட்பாங்கிறா. என்னாச்சு? நீ போய் சொல்லு. நீ போய் என்ன சொல்றியா இல்லையா? என்ன? அவன் போச்சுக்கிறான் பாரு. அவன் என்ன பண்ணுவான்? என்னடா அவன் அவ்வளவுதானே? 3 லக்கி சொன்னேன். 7 பார்க்க வேண்டியது 4 தினம் வந்திருக்கு. அது 2 இருக்கு போட்டுங்க. இன்னும் 2 இருக்கு. இன்னும் 3 வேணுமா? அவ்வளவுதான் 3 மட்டும். இதுக்கு ஒரு மூடி மட்டும் எடு. அட இருடா வரேன். சரிடா, நீ டென்ஷன் ஆகாத. நம்ம எத்தனை வீட்டுக்குடா? ஆர்கே வீட்டுக்கு. அப்போ ஓனருக்கு வேற ஃப்ரெண்ட்ஸ் அங்க இருக்காங்க. எங்க இருக்கேன்? ஓன்மா கடையில் அஷா பண்ணலாம் அந்த எடுத்துக்கோங்க. கடைக்கு வடக்கு ஆர்கே வீட்டுக்கும் உன் கடைக்கும் தானே, வேற எங்கேயும் இல்லைல்ல. அப்போனா இத்தனை என்ன கொண்டு போறது? இவ்வளோ போற வழியில ஏதாச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இது யாருக்கு? ஆர்கேக்கா? 2 கேட்டா 3 எடுத்துட்டு வரேன். சரி 3 கேட்டா 2 எடுத்துட்டு வரேன். ஓகேடா. சொல்லுமா சொல்லுமா பிரியா, பிரியா, ஒரு 5 நிமிஷம் போயிட்டு வந்ததுல தலைவலியோட போயிடாதே. போய் மூஞ்சி கழுவிட்டு போய் சாப்பாடு போய் முதல்ல உன் கையில கொடுப்பா. நான் ஏன்டா குடு லூசு போய் போடா. ஐயோ அதெல்லாம் தலைவலி இருக்க போடா. நான் வந்தா பரவாயில்ல போ. தலைவலி கடைக்கு போய் வைக்கிறதெல்லாம் ஒரு ஆள் வேணுமா? போ நான் வீட்டுக்கா போறேன். 10 பேத்துக்கு அவன் எடுத்துட்டு போறான்டா. முடியாது. ஹாட் பாக்ஸ் எல்லாம் வச்சிருக்கான் போ. போறேன். ஐயா, தலைவலி அதெல்லாம் எப்படி பத்திரமா போவுங்க? வண்டி என்ன இவ்வளவு ஓட்டலாம். செலவு பண்ணி 5000 செலவு பண்ணி என்ன கொஞ்சம் எக்ஸல்ல முன்னாடியே வச்சுட்டு போலாம் ஜெரமா. அதுக்கெல்லாம் கூட ஏங்க முன்னாடியே ஒண்ணு சொல்ல மாட்டேன். பாதியில எழுப்பி நான் தூக்கத்துல இருக்கவன எழுப்பி போனா எங்க போவாங்க? எங்கேயே தூங்குடா போடா. நீ போ வேலைய பாத்துற. என்னடா இப்படி பண்ற கடைசியா? ஏய் எந்திரடா. கிளம்பு போ. மூஞ்சி இன்னொரு தடவை மூஞ்சக்கல் சரியா போடும். மூஞ்சிய கழுவிட்டு போய் பிஸ்மில்லான்னு கொடுத்துட்டு வா போ. ஏன் நீ எல்லாம் கடைசி நேரத்தில் இப்படி பண்ணுவ? அதெல்லாம் இன்னும் உன்கிட்ட சொல்லணுமா வேற? எந்திரிடா எந்திரி வா வா வா. என்ன இது? எத்தனை ஹாட் பாக்ஸ் ஏனா எல்லாத்தையும் எப்படி அவன் ஒரு ஆள் கொண்டு போவான்? வெச்சு வா மால. இல்லை ஆமாம் அதெல்லாம் மிஸ் ஆகிடும். கொடு. எந்திரி கீழே கொடுத்துனா என்ன சொல்லுவாரு? இன்னொரு வாட்டி மூஞ்சக்கலை ஒடியா அம்மா போய் முதல்ல இந்த ஆட்டுக்கு கொடுத்துட்டு வந்து கிளம்புமா. இது எல்லாம் முடியுங்க. அது மூடிலன்னா வேற எதுல வைங்க. எடுத்து வந்தா எங்க எதுல வச்சு கொண்டு போவா? இதுக்கான முடியும் லைக் டிஃபன் பாக்ஸ் இல்ல. எப்படி தான் போட முடியும்? இது ஓகே. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அத கொடு. அதோட முடியணே. அந்த கட்டப்பை எப்படி? அது வச்சிருவோம். ஐயோ குடுத்துட்டு கட்டப்பை வாங்கிட்டு வா. அப்ப கட்டப்பை இல்ல. இந்த கட்டப்பை இருக்கும்ல. எங்க இருக்க? கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்து. ஏன்னா கொடுத்துட்டு எடுத்து அண்ணே எடுத்துட்டு பை கொடுங்கண்ணே. சாப்பாடு கொண்டு போனா தர போறாங்க. இதுக்கு எல்லாருக்கும் நீ சச்சுக்கிட்டானா எங்க போறது? அது எப்படி? அண்ணெல்லாம் இருக்க மாட்டாங்க. அவர்லாம் கடையில் இல்லை. டான்ஸ் எங்க இருக்கு? டான்ஸ் அவருக்கு எதுல ஊத்துன? இது என்ன?
சரி வந்துட்டா கட்டாத. அதை எடுத்து வை. சிக்கன் எடுத்து வை. அல்சாக்கு தான் நீ தான் யானை தர அப்புறம் ஊற்றிக்கலாம் நல்லா. எல்லாத்தையும் நம்மளை போட்டு டென்ஷன் பண்ணிக்கிட்டே இருந்தா என்னதான் பண்ணுறது? ஒரு வேலை செய்யறானா செஞ்சு வச்சு கூட எனக்கு மடிக்குதுன்னா வந்து என்ன தூங்க முடியாது. எந்திரடா. எவரே உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. சவுண்ட் வர வேலை என்கிட்ட வச்சுக்க கூடாது, புரியுதா? என்கிட்ட சொன்னியா நீ போகணுன்ட்டு, இப்ப வந்து ஆடிட்டு இருந்தா ஏன் உனக்கு தெரியாதா? என்னத்த தெரியுதா கொடுங்க, என்னக்கா தெரியாமா? கடுப்பா காப்பிட்டு இருக்க. சரி 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 தூங்க போ சொல்ல வேண்டியதானே? அது சொல்லி தான் முன்னாடி தூங்கிருப்பேன்ல. அறிவு வேணாம். சொல்ல மாட்டேங்க. இவன் பாத்து நான் சொல்ல வேண்டியதானே முன்னாடி? அப்பயே படுத்திருப்பேன்ல. அரை தூக்கத்துல தூங்கி இருக்கான், அரை தூக்கத்துல இருப்ப அது செய் இது செய்யணும். புதுசா நம்ம அதிசயமா ஆடிட்டு இருக்க. கொல்லின்னு தான் இவனா செய்யாம இருப்பானா? சரி சரி பேசிட்டு எல்லாம் கிளம்பு. ஆக முடியும்ல சும்மா. இவ்வளோ சோறு எப்படி தோணுது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குழம்பு ஊற்று எப்படி பத்தும் இவ்வளோ ஊற்று மூடியை மட்டும் எடுத்துருவாங்க. சில பேர் தாத்தா ஊற்றிக்க மாட்டாங்களா? மூடியெல்லாம் இந்த நாளை இப்போ தேட முடியாதுடா. ஏன்டாமா? இது பையன் வாங்கிட்டு வா. ஏனங்க டக்கு டக்குன்னு கிளம்பு. அந்த அந்த பிள்ளைக்கு எடுத்துட்டு போ. அதை விட அதை வந்து எடுத்துக்கலாம். போகிறோமா கீழே போகும்போது கொடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் தூக்கிட்டு போய் இப்போ அப்படியே இதை கொடுத்துட்டா ஒரு வேலை முடியும். வாயா மூடிட்டே இருக்கேன். அவன் அப்படின்னா இழுப்பு விடு. அவங்களுக்கு தான் ஒரு வீட்டு கொடுத்துருப்பான். ஐயா இந்திரி வா வா. எடுத்து பேக் பண்ணணும்ல. வீடியோ எடுங்க. சரி சரி விடு விடு. ஏன் பேசிக்கிட்டு இருக்கா? அதான் போவான் விடு. ஆமாம் விடு. போகாம விட்டுற போகிறான் போய். அதுதான் கிளப்பி விட்டாச்சு. அப்புறம் என்ன ஏன் கத்திக்கிட்டு இருக்கீங்க? உங்களே ஒரு நாள் நான் தூக்கத்தில் எழுப்பி விட்டாதான். ஆனால் எனக்கெல்லாம் நான் முடிச்சிட்டல போடா. நைட்டு 6 மணி 7 மணி இன்னும் தூங்கு. எப்போ படம் பார்க்க போகிறோம்? இப்போ பார்க்குறோமா இல்லையா? பார்க்கலாம் அப்போ எந்திரி. திரிச்சிப்பாக வேலை செய்யணும். 10 வாட்டி பார்த்த படத்தை கூட பார்ப்போம். 100 வாட்டி கூட பார்ப்போம். உங்களுக்கு என்ன இவ்வளோ ஆகிட்டேன். இந்திரி ஃபுட்டு அதெல்லாம் நான் இப்போ தூங்க வந்துட்டா சும்மா இருங்கம்மா. தலை வலிக்குது தலைவலின்னு தான் பார்த்தேன். படம் பார்க்குறப்போ உனக்கு தலைவலி வர மாட்டேங்குது. வராது. உனக்கு எப்படி சீரியல் போட்டு எல்லாமே மறந்துட்டு ஓடிடுவேன். அது மாதிரி தான். ஓ நான் 1 மாதம் ஆச்சு சீரியல் பார்த்து. சிக்கன் 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 சிக்கன். நம்ம லெக் பீஸ்
எடுத்து விட்டுருவேன் பார்த்துக்கோ. ஏன் பாப்போம் ஏன்டா ராங்கி மாதிரி உனக்கு வர வர இப்ப லூசுங்கிற பைத்தியங்கிற அறிவு இருக்கா உனக்கு என்ன ரொம்ப அறிவு டிப்போட்டி போட்டுட்டேயா இருக்கா? வாய் ஓவரா இருக்கு உனக்கு வர வர. இன்னைக்கு பேசுற வாய் தானே நாளைக்கு யார் முன்னாலேயாச்சும் உனக்கு பேச வரான். இன்னைக்கே கிழிச்சு விட்டா சரியாயிரும்ல. எப்ப பார்த்தாலும் அறிவு இருக்கா இது இருக்கா உனக்கு என்ன அறிவு அப்படியே கலஞ்சி பயிரா இருக்கா? நான் மட்டும் எப்படி கழிச்சு கேட்டோம்னா ஒரு மயிலும் தெரியாது. நீ பேச்சு மயிர் வேற பேசிக்கிட்டு இருக்க. நான் மொத்தடி பதிவாகட்டும் வரலாறு இடம் பிடிக்கட்டும். ஆளை பாரு ரொம்ப ராங்கி நேரா பேசிக்கிட்டே அலைய. வெப்டாலும் வர வாங்கிட்டாக்கா. வா ஏன் படுத்துறதுக்கு வந்து பேக்கப் பண்ணல வாடா ஓட்டு பேக் பண்றா. யா மறுபடியும் தாத்தா பிடிச்ச அப்படியே நிற்காத. யாருக்குமா அது? ஏன் 3 பீஸ் கேட்டதால 2 பீஸ் தான் பேக் பண்ணேன். ஏன் ஓனர் வீடு ஒரு கேஸ்ட்ரி கொடுத்துரு. அதுக்கப்புறம் உன் ஃப்ரெண்டுங்களுக்கு என்ன கொடு. அவருக்கு ஒரு சாப்பாடு கட்டுறா. யாருக்கு உங்க கட்டியாச்சு 7 கட்டிருக்கேன் மொத்தம் போதும்ல. அவருக்கு தனியா ஒரு சாப்பாடு கொடுத்துரு. வீட்டுக்கு சாப்பாடு கொடுத்துரு. ஹாட் பாக்ஸ் சரியா இந்த மூணு கட்டப்பை வேணும். வீட்டுக்கு இந்த கட்டப்பை போயிடும். இதான் எடுத்து போறதுக்கு இவ்வளவு நேரம் இப்படிதான் அரைக்குறையா வச்சிருந்தியா? யாருக்கு தெரியும் இதெல்லாம் போடுறது நான் படிச்சேன். ஆமா ஹாட் பாக்ஸ் மூடுறதுலாம் போயிட்டா. எல்லாத்தையும் இது படிச்சுட்டு வா. இங்க வா குடி வாய் மட்டும் பேசுறா குடி. இப்பதான் அவங்க நேரம் பண்ண 10 நிமிஷம் போறான். இந்த இதை எடுத்து வை. இன்னொரு பையன் கேங்க. இது யாருக்கு? நீ யார்கிட்ட கேட்டியா? ஒரு ஃப்ரெண்டுக்கு. என் ஓனர் வீட்டு குழம்புங்க. அதுக்கு 200 கொடுக்கணும் அவருக்கு. அதே ஒரு கவர்ல ஊத்திருமா. ஏன்னா பெரிய வேலை நிறைய கூட கவர்ல ஊத்தணும். பாரு ஊருக்கு அங்க போகணும்ல சுத்தாசனம் போற கவர்ல பொத்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இங்கே சாப்பிடுறீங்க வீட்டுக்கு போகிறீங்களா? வீட்டுக்கும் சேர்த்து போகுது. அதான் முன்னேற்பாடாக செஞ்சுருக்கோம். எல்லாம் எல்லாம் மேல கிடக்கு. நம்ம இங்க புடவை தக்கறதால எல்லாம் வச்சிருக்கான். போன வருஷம் ஒண்ணும் இல்ல எடு ஒரே ஒரு யானை தான் தேவை அவ்வளவுதான் எடு. எல்லா இடமும் மேல கட்டி போடாது. நம்ம வீட்டுக்கு தக்கறதால ஜாமான் தேவை நல்லா தேவைப்படும் அதுதான். இங்க வந்து கஞ்சி வாங்கவே ஏனால யாரு வரதா இருந்தாரா? ஆகியதா இருக்கு. சாப்பிட சொன்னியா? நானே ஒவ்வொரு டப்பாவா மாத்திக்குவேன். நேற்று கேட்டனால மஞ்சள் தூள் மல்லித்தூள் எல்லாத்தையும் மாத்திட்டு ஒவ்வொரு டப்பாவா வச்சுருக்கேன். அதான் நான் ஒரு மாசத்துக்கு முன்னாலே சொன்னேன் இந்த பையன் இறக்கியே தர மாட்டேன்ட்டான். யாரு? ரியாஸ் பையன். அவனை தான் சொன்னேன் சாப்பாடு எல்லாத்தையும் கட் பண்ணுடா. ஊர்பட்ட ஏழை மேலே கிடக்கு. அந்த பேக்ல என்ன இருக்கு? அந்த கட்டப்பையை மட்டும் காலி பண்ணுங்க. அதெல்லாம் இப்ப நம்ம இப்ப மேல கொண்டு போறோம். ஏன்னா அது இல்லாம இது ஸ்பீக்கர் தாமா இருக்கு. அதெல்லாம் எப்படி கையில எடுத்துட்டு போவியா? ஸ்பீக்கர் நீ எப்படி ஸ்பீக்கரை சாக்குல கூட எடுத்துட்டு போட்டு போய்க்கலாம். கட்டப்பை தான் யா வாங்க வெளியில போய் பாரு. அந்த பையில இருக்கு போ. நிறைய கட்ட பை ஏன் இந்த பைய காலி பண்ணுமா? இல்ல வெளியில ஒரு சாக்கு மாதிரி இருக்கு பாரு போ. சாக்குல எப்படி வரும்? அட சாக்கு மாதிரி அதுல கட்ட பை நிறைய திருச்சி வச்சிருக்கேன் பாரு. எல்லாம் உட்கார்ந்துகிட்டே அதிகாரம் பண்ணிக்கிட்டு அலையறானுங்க. ரெண்டு பிள்ளைக்கு முன்னாடி தால் சாப்பிட்டு லெக் பீஸ் போட்டு பிள்ளைங்க வந்துடுவேன். ஐயோ தெரியலடா ஒரு நிமிஷம் இதை நான் கவர் பண்ணுறேன்.
கட்டப்பை எடுத்துட்டியா? ஏன் அந்த கட்டப்பை நம்பி வச்சுட்டு போவாதடா. அதுல பார்சல் மட்டும் தான் தனித்தனி பை போட்டு அதுல பார்சல் மட்டும் தான் வைக்குது. ஓகேவா? அது அப்படியே ஏடா புது கட்டப்பை தான் இருந்துச்சுடா. எங்க இருக்கு? அதுல ஸ்பீக்கர் கொண்டு போ. அது எடுத்து வச்சு வச்சுக்கோ. இது பாரு அடியில பாரு எவ்வளவு அப்படியே ஸ்பீக்கரையா இருக்கு. இதே போதும் அருமா வாமா இங்க வாமா. நான் வந்து போட்டு வச்சு. யாரெல்லாம் வேணாம்டா. நான் கேரி பேக் வாங்கி போட்டு அதுக்குள்ள வை. கேரி பேக் கூட அங்க தான் எடுத்து வந்தேன். ஏன் ஆளுக்கு ஒரே சங்கல கொண்டு போனா அவன் எடுக்க மாட்டான். எடுக்கணும்ல எடுத்து பாக்குறேன். டவல் தான் நிறைய இருக்கு நம்ம வீட்ல. போய் எடுத்து வா. ஏறி பேசு. எடுத்து வா. இங்க வீடியோ என்னடியா? இந்த இந்த உங்க ஓனர் சாப்பாடை அதுலயே வச்சுக்கோ, தனியா வச்சு கொடுக்குற அவரை சாப்பிட சொல்லு. போதுமா? அவங்க வீட்டுக்கு வச்சுட்டியா கேஸ்திரி? அப்படியே அவன் வீட்டுக்கு அவருக்கு சேர்த்து அது இருக்கு. அந்த பசங்களுக்கெல்லாம் கறி ரெண்டு ஃப்ரெண்டுங்களுக்கு தெரியுது, அதெல்லாம் தனியா அந்த கறியை வச்சுது. யாரும் ரெண்டு ஏகத்துல கட்டியம்மா, வச்சுட்டேன். இவனுக்கு மட்டும் வைக்கணும். அவனுக்கு ஒன்று தனியா வச்சு வை. போதுமா பையே? ம். வாய் ரொம்ப வந்துருச்சு. நான் கொஞ்சம் விட்டோம்னா ரொம்ப கொஞ்சிக்கிட்டு இருக்கா. அறிவு இல்லையா, புடுங்கலையா, வைக்கலையான்னு என்ன நினைப்புல பேசிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியல போல இருக்கு. போயிரு, வந்து சாப்பிட்டு படுத்து தூங்கு. நீ நைட்டுக்கு படமே பார்க்க வேண்டாம், நாங்க மட்டும் போய் பார்க்கணும். போ. அந்த கூட்டத்துல போகாத ஒருத்தர் செய்ய மாட்டேன். நான் வந்து உனக்கு படம் போட்டாதான் படமே உனக்கு கீழே தெரியலன்னு வச்சுக்க தெரியாது. அங்க பாரு எங்க கேமரா பிடிக்கிறாங்க பாரு, அவங்க நம்பர் 1 சோம்பேறி. அங்க உட்காந்து இத்தனை பையன் ஒரு புள்ள எடுத்துட்டு போகுமா? இதை மட்டும் பாச காட்டாம அது நம்பர் 2 சோம்பேறி. அது மட்டும் இல்லாம டுபாக்கு அவன் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கொடுக்கணும்னா மட்டும் கொடுத்து வேலை செய்யறான். பொய்யாடா, நீ நம்ம என் பிறந்த நாளைக்கு 20 சாப்பாடு கட்டுறதுக்கு என்னென்ன வேலை பார்த்துட்டு இருந்தா ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணானா? அன்னைக்கு நான் தானே கட்டினேன். இழிச்ச உன் பண்ணா அன்னைக்கு நீனே உட்காந்து கட்டினேன். அதான்டா நான் கொண்டு போய் என் இதுக்கு போய் 10 நாளைக்கு முன்னாடி கொடுத்தனே. 1 மாசத்துக்கு முன்னாடி நோம்புக்கு 1 மாசத்துக்கு 10 நாளைக்கு முன்னாடி ஐயா அது நான் தான் கட்டி நான் தான் எடுத்துருப்பேன். அன்னைக்கு கூட குருமா கூட ஊத்துனுச்சு. எப்படி ஊத்துனுச்சு, எப்படி தப்பிச்சுது. வா, நீங்க அகலம் தான் வேணும். வா, அதுல சாப்பாடு போதுமா? போதும். இன்னும் கொஞ்சம் வேணா வை இருந்துச்சுன்னா சாப்பாடு இருந்துச்சுன்னா இதுல தானே என்ன வை அதை கூட. ஏய் இங்க வாடா, பையன் போடுறாங்க வாடா, சொல்லி இருக்காதீங்க. வா நீ சைடுல தண்ணி
போஸ்ட் கொடுத்தாரு பேசிட்டோம் பண்ணுறப்பட்டு போடா தெளிவாயிடுச்சு, அதனால பேச பல்ல கடிச்சதான் தெரியும். தெளிவு இல்லாம இருக்கும் போது தான் திக்கிறாரு. நிற்காதடி அதான் வாங்க வேண்டியது வாங்கிட்டு வரலாம் வாங்கிடா அந்த ரெக்கார்டை எடுத்து பாடுறா, என் மேல போடுறதுக்கு ஈ கட்ட பூசி தப்புன்ற கையை யானை கை வச்சிருக்கோம் கூட. நான் 4 கொட்டு கொட்டதான் ஏய், ரெக்கார்ட் இந்த வரும். அந்த அத வை. மூடு மூடு மூடு. சிக்கனேங்க வந்துங்க, இன்னும் 2 பேருக்கு சிக்கனே இல்ல. என்ன கட்டணும் சிக்கனு? ஆளுதான் கட்டணும். பேபி இன்னும் 2 பேருக்கு சிக்கனே இல்லடா. அதுதான் ஒண்ணு வைடானே. ஒண்ணு தான் வைக்கிறேன். ஆர்கே வீட்டுக்கு மட்டும் தான் 2 வச்சேன். ஓனர் வீட்டுக்கு 2 வச்சேன், அவ்வளவுதான். சரி பரவாயில்ல குடு, நம்மளுக்கு தான் இருக்க, நம்ம என்ன பண்றது? வேணுமா? இதுக்கு இந்த மாதிரி நம்மளுக்கு தான் அன்னைக்கு சிக்கன் இருக்கு. இப்ப நம்ம 4 பேர் சாப்பிடணும்ல. இங்க பாரு, இதான் இருக்கு. இப்ப நீங்க தான் சாப்பிடுவீங்கல்ல. இதுக்கப்புறம் போடலாம் வேணாம், டைம் ஆச்சு. பா சிக்கன் போட்டு நீ சாப்பிடுறியா? ஏய் வாடா வாடா, இந்த பையன் போடுறா. யா போகிற வரைக்கும் போஸ்ட் கொடுத்தாலே கொடுத்துட்டு வேலை செய்ய மாட்டியா நீ என்னவா இப்போ என்ன பண்ண போற? வா பையன் பிடிங்க, வா. கீழே ஃபோன் இருக்கு இந்த பையன் பிடி. இல்ல எல்லாத்தையும் தூக்கி தூக்கி ஒண்ணா வை. என்ன இப்படி வைக்கிறதுக்கு நீ இதுலயே வச்சு அடிக்கிட்டு அங்க போய் பை போட்டு கொடுத்துருவேன். இந்த பை இங்க இருக்கு பாருடா, வாடா இங்க. ஏன் வாக்குவாதம் பண்ணுறதா இப்போதைக்கு சொல்கிறத செய் இவ்வளவு இருக்க மாட்டியா? அவனுக்கு என்ன அப்புறம் போய் வந்து சாம்பார் மேல இப்ப சாம்பார் மேல வச்சு அது ஓட்டையா இருக்கா? பேசுறது. அங்க போய் மூளையே இருக்காது. வை நீ ஒழுங்கா பிடிச்சிட்டு ஒழுங்கா கொண்டு போடா வண்டி ஓட்ட போறது அவன் முன்னாடி ஒரு ஜாமான் இருக்கும். இதெல்லாம் இதெல்லாம் செய்ய முடியாது தம்பி. ஏன்? மொத்தம் சொல்கிற போயிட்டு ஆமா ஆமா, இவங்க அவனா வண்டி ஓட்டுங்க அவனா பின்னாடி உட்காந்துருக்கான் அவ்வளோதான் குறைய சொல்ல மாட்டாங்க. ரொம்ப ஜெனியூனான கருத்து சொல்லுவேன். வதக்கதான் பார்த்தீங்க, அதுக்குள்ள ஓகே போலாம். ஏமாந்துட்டோம் போலாம் வண்டி சாப்பிடு. சாப்பாடு உட்காந்து ஒரு கையை பண்ணிக்கிற பணம் தூக்கி வந்துருக்கியா? இதை முன்னாடி வச்சுக்கிறியா? இதை முன்னாடி வச்சுக்க. நீ கீழே போ. வேணாமா, நானே எடுத்துக்கிறோம். ஏய் பாத்து போங்க, கையெல்லாம் வந்துடுங்க. கவனமா போகணும், அது பிக்கிறவங்க. சரிடா. நவா வந்து அந்த பிளேட்டை போய் குடுறா. ஏன் நீ போன மட்டும் எடுக்காதியா? இன்னும் அது குறுக்கி பயலுக்கு இன்ஃபார்ம் பண்ணு. ஏன் போய் குடிச்சிட்டு வந்துடுறேன் என் போனை மட்டும் எடுக்காதியா? சரி சரி. வா, என் போனை மட்டும் போடுமா. அது தேவையாது ஏன் ஃபோன் பண்ணுமா ஆமா, கொடுத்துட்டான்னு ஃபோன் பண்ணல. ஃபோன் பண்ணி சொல்லி சாப்பாடு எடுத்துட சொல்லி பசங்கள்கிட்ட அவங்க பாட்டுக்கு எங்கேயாவது வேறு வேலையாக போயிடப்போம் இருக்கானு கேட்டுக்கிட்டு வை அப்படியே கடையிலே கலப்பாங்க கேமராமேனுக்கு சம்பளத்தை கட் பண்ணுங்கடா, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. ஆனா பாவி
ஐம்பதாம் தேதி என்னங்க நீங்க அப்படியே கடைக்கு வாங்க. ஏய் ஒழுங்கா உட்காரு. கடைக்கு வாங்க. இதான் சரி 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 நான் கொடுக்குறேன். சரி ஏய் நசுக்காத. போடா போடா. ஏன் அங்கே போய் பேச மாட்டியா? சரி நான் போய் இந்த பிளேட்டை போய் கொடுத்துட்டு வரட்டுமா? இங்கே வராதுங்க, அசிங்கமாக இருக்கு அடுப்படியே. கிளம்பு. ஜான்வி, இந்த தமிழ் நியூ இயரை ஒரு புது மொபைல் வாங்கி செலிப்ரேட் பண்ண போறேன். என்ன மொபைல் தான் வாங்கலாம்? சுப்ரீம் மொபைல்ஸ்க்கு போய் சாம்சங் போன் வாங்கு. சாம்சங் A35 5G நாய் கடிக்காதுல்ல? கடிக்காது கடிக்காது. intelligence enhanced camera. நாய் இன்னும் இருக்கா? மூடியே காணோம், எங்கே வச்சுருக்காங்க? வலிக்கு விட்ற போகுது. இந்த மீதி இருக்கிற சொல்லுங்க, கதையாக சொல்லுவாங்க. செருப்பை போடு. இந்த அக்கா இதுவாக இறங்கு. இதை ஏன் எல்லாத்தையும் இப்படி பழக்கம் வச்சுட்டாங்களா?